நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 42வது வீடியோவாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சங்கரன்கோவில் டு ராஜபாளையம் செல்லக்கூடிய மத்திய பகுதியில் முரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய நகரப்பகுதி உள்ளது. அந்த பகுதியில் அதான் டவுன். சங்கரன்கோவில் ராஜபாளையத்திற்கு அடுத்தாற்போல் அந்த முரம்பு தான் டவுன். அந்த டவுனிற்கு முரம்பு அப்படிங்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகாமையில் ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. மேலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. மேலும் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளர்வதற்கு இது ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, வளர்ச்சி தரும் விதமாக இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் வாங்க நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு முரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு அழகிய கிராம பகுதியில் ஒரு காட்டு வழிப்பாதையில் ஒரு காட்டில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. அதாவது இந்த சங்கர் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர் வீட்டுக்கு ஒத்த பிள்ளை. அதாவது இவருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருமே இருந்தாலுமே இவர் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அப்பா அம்மா இவர் 3 பேர் தான் வசிக்காங்க. இவர் 2022 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் நடக்கும்போது இவர் 12 முடித்து விடுமுறை நாளை கொண்டாடுவதற்காக வீட்டில் இருந்த ஒரு சமயம் தான் இது. அதாவது கிராம பகுதி அப்படின்னு சொன்னாலே நம்ம மக்கள் அனைவருக்குமே தெரியுங்க. கிராம பகுதியில் ஒரு விடுமுறை நாட்களுக்கு இளைஞர்கள் எல்லாருமே கூட்டமாகவே ஏதாவது விளையாடுறதுக்கு வெளியில் போகிறது, மேற்கொண்டு குளிக்க கிணத்துக்கு போகிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துல இது வாடிக்கை தான் கிராம பகுதியில் ஆனால் இந்த சங்கர் அவருடைய கேங் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்க ஊருக்கு அவுட்ரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அடுத்தார் அமைந்தது போல் இருக்குது அந்த அவுட்ரு பகுதி. அந்த அவுட்ரு பகுதியில் இந்த அதலக்கா அப்படின்னு சொல்லி நம்ம காய்கறி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அதலக்கா நல்ல விளைய போட்டது மாதிரி, விளை நிலத்தில் விளைஞ்சது மாதிரி ஆங்காங்கே புறம்போக்கு நிலத்தில், அதாவது என்ன சொல்ல, அவுட்ரு பகுதியில் அந்த இருபுறமும் ரோட்டுக்கு இருபுறமுமே நல்லா விளைஞ்சு கிடக்குங்க. அதை எப்போவுமே இவங்க பார்ப்பாங்க. அந்த சீசன் டயத்தில் அதுவும் அந்த டயத்தில் நல்லா விளைஞ்சு கிடக்கிறத இவங்க பார்த்து, சரி இருக்கிறதே இருக்கும், வீட்டுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணுவோம், இந்த அதலக்கா பிடுங்குன்னு சொல்லி அந்த கேங், அந்த நண்பர்கள் ஃபுல்லாமே ஒரு 4-5 நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரியப்படுறாங்க. சரி அங்கேயே போவோம்யா, நம்ம அப்படியே போய் குளிச்சு போட்டுட்டு அப்படியே அதலக்கா பிடிங்கிட்டு வரோம். ஊருக்கு அவுட்ரு பகுதியில் உள்ள அந்த கிணற்று பகுதியில் போய் குளிச்சுட்டு இப்படி பிடிங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது போல் கிணற்று பகுதியில் போய் குளிச்சுட்டு அவங்க பிடுங்கணும்னு சொல்லிட்டு அந்த அதலக்கா பிடுங்கன்ட்டு போகிறாங்க. அதாவது அந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நடுவில் ரோடு, 2 பக்கமுமே நல்ல காடு, வேலி முற்கள், அது போல் பொட்டக்காடுகள் எல்லாமே அடர்ந்து காணப்படும். அந்த பகுதியில் அதலக்காய் நல்ல விளைய போட்ட மாதிரி நல்லா முளைச்சிருக்கும். அப்போ பிடிங்கிட்டு வருவோம், வீட்டுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரியப்பட்டுக்கிட்டு இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதலக்கா பிடுங்கிறதுக்காக போகிறாங்க. நல்லா குனிஞ்சிக்கிட்டே பிடுங்குறாங்க. குனிஞ்சிக்கிட்டேன்னா அதலக்கா கொடி தரையில் படர்ந்துருக்கும் இல்லைங்களா, அப்படி கொடி தரையில் படர்ந்துருக்கும் போது அவங்க குனிஞ்சிக்கிட்டே அப்படியே பிடுங்கிக்கிட்டே போகிறாங்க. அப்படி பிடுங்கும்போது நம்ம சங்கர் என்ன பண்ணுறாரு, நல்ல ஆர்வமாக அப்படியே பிடுங்கிட்டே போகும்போது கொஞ்சம் தள்ளி உள்ள தள்ளி போயிடுறாரு. நல்லா பார்க்கும்போது அந்த வேலி முற்கள் அடர்ந்த பகுதி, அந்த மத்தியான வேலையாக இருந்தாலுமே இவங்க போனது ஒரு மத்தியான வேலை தான். ஆனால் அந்த ஒரு மத்தியான வேலையில் கூட வெயில் ரொம்ப அடிக்காது. வேலி அவ்வளோ அடர்த்தி அடைஞ்சு போயிருக்கு. அந்த பகுதியில் அப்படியே பிடுங்கிக்கிட்டு அவர் வாட்டுக்கு அப்படியே போகிறாரு. தன்னை மறந்து அப்படியே வீட்டுக்கு நிறையா பிடிங்கிட்டு போனோம் அப்படின்ட்டு போகும்போது சுற்றி முற்றி பார்க்குறங்க, நண்பர்கள் யாரையுமே காணும். அந்த காலகட்டத்தில் 2022 காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருந்தாலுமே நம்ம சங்கர்கிட்ட கைவசம் அப்போ ஃபோன் இல்லை. கொஞ்சம் சிரமப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம்னே வச்சுக்கிடுவோமே அப்படிங்கிற அவர் கையில் ஃபோன் இல்லை. சரி நம்ம நண்பர்கள் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. ஆனால் எந்த ஒரு சத்தமும் வரல. சரி அப்படியே பிடுங்கிக்கிட்டே, அதாவது என்ன சொல்ல, அந்த அதலக்காயை அப்படியே பறிச்சுக்கிட்டே நம்ம நண்பர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாருங்க. அப்படியே அந்த அதலக்காவை அப்படியே பறிச்சுக்கிட்டே நண்பர்களை தேடி, அதாவது வந்த பாதையிலிருந்து எதிர் திசையை நோக்கி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போகும்போது அவருக்கு முதுகில் யாரோ கை வச்சு தொட்டது போல் இருந்திருக்கு. இவர் நல்லா மிரண்டு போயிட்டார். என்ன நம்ம பையங்க யாரும் வந்துட்டாங்க, டக்குன்னு திரும்பி பார்க்காரு. ஆனால் யாருமே இல்லை. இவருக்கு ஒரு அச்ச உணர்வு, என்னடா இந்த நேரத்தில். ஆனால் உண்மையிலே நம்ம முதுகில் யாரோ தோள்பட்டையில் கை வச்சு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்கிறத அவர் தெளிவாக உணர்ந்துக்கிட்டார். அதனால தான் அவர் திரும்பி பார்த்தார். ஆனால் என்ன அவர் பின்னாடி யாருமே இல்லை. உடனே இவருக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பயம் வந்துருச்சு. ஏன்னா தனியாக இருக்கிறோம்,
நல்ல ஒரு காட்டு வழி பாதை ஊருக்கு பக்கத்தில் தான் ஒரு அவுட்ரு பகுதியில் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. நண்பர்களை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வராரு. இனிமேல் பிடுங்கினது போதும், பறிச்சது போதும், அதலக்காவை நம்ம என்ன பண்ணோம் அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. அந்த பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் வந்து அழுகிற மாதிரி முணங்குற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. யாரு கேட்டிருக்கு? நம்ம சங்கரை கேட்டிருக்கு. இவர் வந்து திகில் அடித்து போச்சு. மிரண்டு போய்கிட்டு என்னடா இது, நல்ல பட்ட பகல் நடு மத்தியானம் தான், என்ன ஒன்று வெளிச்சம் வந்து இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குது, வெயில் அடித்தாலுமே வந்து அந்த வேலிக்காட்டுக்குள்ளே ரொம்ப தெரியாதங்காட்டி அவர் வந்து இருந்தாலும் வந்து தனிமையில் மாட்டிக்கிட்ட ஒரு காரணத்தினால பதறி போய்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காரு. அவருக்கு வந்து சத்தம் மட்டும் லைட்டாக கேட்கு, மைல்டாக கேட்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் விறுவிறுன்னு வந்து ரோட்டுக்கு வந்துட்டார். ஒரு வழியாக ரோட்டை பார்த்து ரோட்டை கண்டுபிடிச்சி ரோட்டுக்கு வந்துட்டாருங்க. அந்த வேலிக்காட்டுக்குள்ளேருந்து வரும்போது கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரு 100-200 மீட்டர் தூரத்தில் நண்பர்கள் எல்லாருமே இவருக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதா பார்க்காரு. உடனே நண்பர்களும் பார்த்து இவங்களை சத்தம் போடுறாரு. யாரோ சங்கரை, என்னடா போனதான் போனேன், நீ வாட்டுக்குள்ளே போயிட்டியடா, இப்படி ஒரு ஓரஞ்சரமாக பிடுங்கணும், இல்லை நடுவில் போய் நீ பிடுங்கிட்டு இருக்க, பறிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே வந்துட வேண்டியதானே, எதுக்கு நீ அப்படி அவ்வளோ தூரம் உள்ளே போகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, என்னடா திகில் அடித்த மாதிரி வந்திருக்க, வேத்து ஊற்றி இருக்குது, நிறைய வச்சுருந்திய பறித்து வச்சுருந்திய, இப்போ என்ன கம்மியாக தெரியுது. காரணம் என்னென்னா கிராமத்து பகுதியில் வந்து இவங்க பைய எதுவுமே கொண்டு போகலை, கைலி வேஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சாரம் கைலின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே வந்து போட்டு கொண்டு வந்திருந்தார். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு வந்ததுனால வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, அந்த கைலி எல்லாமே கிழிஞ்சிருக்கு. லேசாக அவர் கை காலில் வந்து கொஞ்சம் கோரை இருக்குது. பதறி போய் வெமாக வந்திருக்காரு. ஆனால் நிறையா இதை கொட்டவும் செஞ்சுருக்காரு. நிறைய பறிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னை மெய்மருந்து வந்துட்டேன்டா மாப்பிள்ள, நான் இந்த மாதிரி நானே மெய்மருந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி சம்பவங்களை பசங்க வந்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இல்லை என்னடா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இப்படிங்க மிரண்டு போய் பதறி போய் வந்துக்கிட்டு நீ என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே கேலி பண்ணி கிண்டல் பண்ணி விட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து யாரும் எதையும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசலை. இவரும் வந்து ஒருவேளை இது நம்ம கற்பனையாக இருக்குமோ, நம்மகிட்ட யாரோ கேள்வி பண்ணி எடக் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவராக மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு வழியாக வந்து எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு அப்படி வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயுமே வந்து இவர் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உடம்புலாம் எரியிற மாதிரி இவருக்கு இருந்திருக்கு, எல்லாமே இது இருந்திருக்கு. ஆனால் யார்கிட்டையுமே சொல்லலை. ரொம்ப சிரமப்பட்டு தான் இவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காருங்க. என்ன காரணம்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கேளுங்க, உங்களுக்கே புரிய வரும். அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாலும் சரி, வந்த உடனேயுமே வந்து அவங்க அம்மா வந்து என்னடா அப்படிங்கிற அதலக்கா பறிச்சுட்டு வந்திருக்கம்மா அப்படிங்கிற, எங்கடா அங்கே இடம் போனேன், அங்கே ஒன்று யாரா போச்சோன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டியிருக்காங்க. அம்மா பசங்க எல்லாருமே போனோம், சரி எல்லாரும் போனீங்களா, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இனிமேல் அங்கிட்டு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் ஒத்த பிள்ளை இல்லையா ரொம்ப திட்டவும் மாட்டாங்க. அன்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடு குளிச்சிட்டியா அப்படிங்கிற, குளிச்சுட்டு தாம்மா பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சங்கர் சொல்கிறாரு. உடனேயுமே அவங்க அம்மா வந்து கைகால் முகத்தையாவது அப்போ நீ நல்ல முறையில் கழுவிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, ஏன்னா காடு மாடெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லும்போது சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைகால் முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவருடைய அறைக்குள்ளே வந்து போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே எந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டது, அதே மாதிரி முனங்கல் சத்தம், ஒரு அழுகை குரல் மாதிரி இவர் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் உடனடியாக மிரண்டு போகிறார். என்னடா இப்படி இருக்குது, என்னடா இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரண்டு போய் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து சரி வெளியில் போயிருமா ஓடிடுமா என்ன ஏது போய் அம்மாட்ட போய் சொல்லிடுமாங்கும்போது அம்மா திட்டுவாங்கன்னு இவருக்கு ஒரு பயமும் இருக்குது. இருந்தாலும் சரி நமக்கு இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட்டும் எடுக்காருங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது திடீர்னு அவருடைய பெருவரல் யாரோ இழுத்த மாதிரி இருந்திருக்கு. இவர் மிரண்டு போய் அப்படி முழிச்சு பார்த்துருக்காரு. ஏன்னா வெடுக்குன்னு, ஏன்னா ஏற்கனவே கற்பனைக்குள்ளே அவர் மிதந்துக்கிட்டு இருக்கோம்னு அவர் நினைக்காரு. ஏன்னா அவரை சுற்றி நடக்கிறதெல்லாம் நினச்சி அவர் பார்க்கும்போது வந்து யாரோ பெருவரை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்த உடனே மிரண்டு அப்படி டக்குன்னு திகில் அடித்து போய் முழிக்கும்போது தாங்க தெரியுது அவருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு நபர், ஒரு வாலிபர் தான் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் அவருக்கு தெளிவாக தெரியலை, மங்கள அப்படியே அலையாக தெரிஞ்சு அப்படியே மறைஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கொஞ்சம் பயம் ரேஸாக இல்லை. சரி நம்ம உள்ளே தூங்க வேண்டாம், வெளியில் வருவோன்ட்டு வெளியில் போகவும் அவங்க அம்மா என்னடா தம்பி அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைம்மா, அப்பையும் கூட அம்மாட்ட எதுவுமே சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பொழுது
பொழுது போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இரவு உணவு வேளைக்கு வந்து அவங்க அப்பா எல்லாருமே கூப்பிட்றாங்க. இவர் வந்து வரமாட்டோங்கிறாரு. காரணம் என்னென்னா, எனக்கு உடம்புக்கு முடியலைங்காரு. இவங்க போய் தொட்டு பார்க்கும்போது உண்மையிலே அவருக்கு வந்து மேலுக்கு வந்து சுடுது. உடம்புக்கு வந்து காய்ச்சல் மாதிரி சூடாக இருக்குது உடம்பு ஃபுல்லாமே. என்னடா எங்கடா போன? கிணத்துல குளிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க பெற்றோர்களுக்குள்ள 2 பேருக்கும் அப்பா அம்மாக்குள்ளே சண்டை நடந்தாலுமே வந்து சரி ஒத்த புள்ள ஆசையாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு இங்கே வாடா சாப்பிட வாடான்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் ஊசி போடுமா, மருத்துவமனை போமா, ஹாஸ்பிட்டல் போமான்னு கேட்கும்போது அவர் வேண்டாமா அதெல்லாம் சரியாக போயிருங்கும்போது சரி என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவி கீவி பிடிச்சிட்டு, ஏன்னா கிராமத்து பகுதியில் ஆவி பிடிப்பாங்க, அந்த மாதிரி ஆவி எல்லாமே பிடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு ஒரு வழியாக தூங்குறாரு. அப்படி தூங்கும்போது கூட வந்து அப்பா அம்மா கூட தான் படுங்க அப்படிங்காங்க. ஏன்னா தனியாக போய் படுத்த அப்படின்னா ஏற்கனவே காய்ச்சல் அடிக்கலையா, நீ தனியாக வேண்டாம் எங்கள் கூட வந்து தூங்க அப்படிங்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட படுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பையன் படுத்துக்கிட்டு அப்பா அம்மா 2 பேரும் தூங்குறாங்க. இவரும் பையனும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இரவு சாமத்து வேளையில் வந்து இதே குரல் அவருக்கு வந்து கேட்டிருக்கு. யார் கேட்டிருக்கு? சங்கர் கேட்டிருக்கு. அந்த மாதிரி அழுகிற மாதிரியே வித்தியாசமாக கேட்டிருக்கு. சாமத்தில் கேட்கும்போது இவர் வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாரோ இவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. இதை அப்பா வந்து எப்படியோ ஒரு வழியில் பார்த்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, நடுவுலேருந்து எந்திரிச்சு போகும்போது இடிச்சுட்டு எந்திரிச்சு போனாரா என்னன்னு தெரில, டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சிங்க் ஆகி அப்படி டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது பையன் வந்து போகிறான் அப்படிங்கிறது தெரியுது. எங்கேயும் எந்திரிச்சு போகிறான். சரி ஒன்றுக்குன்னு போவான்னு பார்க்கல, பையன் பக்கத்தில் அவன் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி யாரோ ஒரு ஆள் போகிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு இளைஞர் தான், நல்லா தெளிவாக தெரியுது. என்னடா இந்நேரத்துக்கு யாருங்கையில் கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுதாரு. யார்? பையன் பேரை சொல்லி சங்கர்னு சொல்லி அப்பா கூப்பிடுதாரு. அவங்க அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பையனை யாரோ கூப்பிட்டு போகிறாங்க, தம்பி யாரோ அப்படிங்கும்போது என்னன்னு பார்க்காங்க. அவங்க அம்மாவுக்கும் வந்து அது கண் கூட நல்லா தெரியுது, யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போகுதுன்னு. ஆனால் இருந்தாலும் வந்து பேரை சொல்லி கூப்பிடும்போது வந்து வீட்டை விட்டு அவங்க வெளியில் போகிற மாதிரி போகிறாங்க. இவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து என்னடா இது, நம்ம இப்படி கூப்பிட்டும் போகிறானே, என்ன வரோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் 2 பேருமே பயப்படுறாங்க. ஆனால் அங்கிட்டு போகிறவர் வந்து வெளியில் போகலைங்க, வெளியில் போக முடியலைன்னா ஒன்றுக்கு போகணும்னா பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து டாய்லெட், அதாவது ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் அங்கே போகாமல் அவர் வெளியில் போகிறாரு. சரி வெளியில் போகிறவர் கதவை திறந்து போகணும் இல்லைங்களா, சாவி வந்து அம்மாட்ட இருக்குது, அவங்க தலைமாட்டில் இருக்குது. ஆனால் எங்கள் பையன் போய் அங்கே போய் கதவுல போய் முட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து இவங்க பார்க்குறாங்க. வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கூட இருந்த ஒரு பையன் மாதிரி இருந்த ஒரு உருவமும் வந்து திடீர்னு வந்து அப்படியே டிஸப்பியர் ஆயிடுது. ஏன்னா காரணம் என்னென்னா, அங்கே போய் முட்டிக்கிட்டு இருக்கார், இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது 2 பேருக்குமே ஒரு பயம் இருந்தாலும் வந்து விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் என்னடா தம்பி என்னடா அப்படின்ட்டு போய் கையை பிடிச்சி இழுக்காங்க. யாரை? நம்ம சங்கரின் கையை அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பிடிச்சி இழுக்கும் போது தான் திடீர்னு அப்படி முழிச்சு பார்த்துட்டு ரத்தம் கண் படிந்த ஒரு, அதாவது என்ன சொல்ல, கண் ஃபுல்லாக ரத்தம் படிஞ்ச மாதிரி ஒரு வினோதமாக இருந்திருக்கு கண்ணை பார்க்கவே. ஏன்னா அது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு. அந்த அரை வெளிச்சத்தில் பையனை கூட தெளிவாக பார்க்க முடியலை. காரணம் அவ்வளோ ஆக்கிரம் பல்ல நெருன்னு கடிச்சிக்கிட்டு அப்பாவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தூக்கவும் அவங்க மிரண்டு போயிட்டாங்க. மிரண்டு போகவும் அவங்க அம்மா கத்துன கத்துக்கு உடனடியாக அவங்க அண்ணன் வந்திருக்காரு. அவங்க அண்ணன் அப்படின்னா அவங்களுக்கு பெரியம்மா பையன், ஒரு பையன் பக்கத்தில் தான், வெளியில் தான், அவங்க வீட்டுக்கு வெளியில் தான். இது கிராமத்து பகுதி இல்லையா, வெளியில் வந்து அவர் கட்டில் போட்டு தூங்குவார். அவருக்கு குடும்பமே குழந்தைங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. இவரை விட வயசில் மூத்தவர் தான். இவருக்கு என்ன வந்து 12ஆ படிக்காரு. ஒரு 15 16 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30 வயசுக்கு மேற்கொண்டு இருக்குது. யாருக்கு? அவங்க அண்ணாச்சி பெரியம்மா பையனுக்கு. உடனடியாக சத்தத்தை கட்டி என்னன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாருங்க. தட்டும்போது அவங்க அம்மா பதறிக்கிட்டு போய் திறந்துட்டாங்க. திறந்த உடனே உள்ளே வந்துட்டார். யார்? அவருடைய பேர் வந்து வைரமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன். யார்? நம்ம சங்கருக்கு பெரியம்மா பையன். அவர் வந்த உடனேயுமே வந்து சங்கர் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நார்மலாகிறாரு. பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்ததை அப்படியே விட்டுட்டு அப்படியே அவங்க அப்பாவை வந்து கழுத்தை பிடிக்கிறத கையை எடுத்துகிட்டு அப்படியே நார்மலாகி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வைரமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து கோயிலில் வந்து பெரிய சாமின்னு சொல்லக்கூடிய அந்த சுடலமாடன் சாமி வந்து ஆடக்கூடிய ஒரு நபருங்க. அவரை பார்த்தது மிரண்டு போய் அப்படியே விட்டுருச்சு. காரணம் என்னென்னா, புரிஞ்சிருக்கு, அந்த ஆன்மாவுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. யார்? சங்கரின் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம வாழாட்டணும் அப்படின்னா சுடலமாடன் பெரியவர் வந்துருவார், நமக்கு சிக்கலாகி போகும் அப்படின்னு சொல்லி மிரண்டு அப்படியே விட்டுருச்சு. ஆனால் விட்டாலும் சரி இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டில் அவங்க குத்துவலக்கிட்ட உள்ள திண்ணீரே எடுத்து வந்து 2 பேருக்கு வச்சு விட்டு அந்த பையனுக்கு வச்சு விட்டுட்டு அந்த பையன் ஆனால் நார்மல் ஆகிட்டேன், என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரி கேட்குறான். இருந்தாலும் அவர் வைரமுத்து வந்து உன்னடா தம்பி, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய சித்தி,
சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லிட்டு காலையில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் சொல்லியிருக்காரு. யார்? வைரமுத்து சங்கருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லா விவரம் சொல்லும்போது, சரிப்பா நான் காலையில் எல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கும்போது வந்து அப்படியே வைரமுத்தை பார்த்து சங்கர் வந்து அப்படியே பார்க்காரு. காரணம் என்ன அப்படின்னா, சங்கர் வந்து இப்போ நார்மல் ஆகிட்டார். ஏன்னா வைரமுத்து வந்த உடனே சங்கர் வந்து வேறு வழி இல்லாமல் நார்மல் ஆகிட்டார். ஏன்னா சங்கர் புரிஞ்சுக்கிடுச்சு வைரமுத்து யார் அப்படின்னு. சங்கர் உடம்பில் உள்ள ஆன்மா வந்து அப்போ உடனடியாக வெளியேறிடுச்சு. அப்போ அந்த ஒரு காரணத்தினால வந்து வைரமுத்து சொல்லும்போது வந்து சங்கருக்கு வந்து நார்மலாக சங்கருக்கு வந்து என்ன அண்ணன் வந்திருக்காரு வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அறியாமல் அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கும்போது வந்து திருநீர் எல்லாருமே நல்லா வச்சு விட்டுட்டு தான் வைரமுத்து போயிருக்காப்புல. சங்கர் அவங்க குடும்பத்தார் எல்லாமே கொஞ்சம் அச்ச உணர்வோடு இருந்தாலும் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயுமே வந்து வைரமுத்து வீட்டுக்கு வந்த உடனேயுமே வந்து சங்கர் கையை பிடிச்சிட்டு பரபரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஏன்னா எல்லா ஏற்பாடும் அங்கே பண்ணி வச்சிட்டாங்க. பரபரன்னா எப்படின்னா வண்டி இண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைரமுத்து இழுத்துட்டு போகிறாரு, கூப்பிட்டு போகிறாரு. காரணம் என்னென்னா, அங்கே பெரிய சாமி இன்னொரு சாமி இருக்கார். யார்? வைரமுத்துக்கு வந்து ஒரு குருநாதர் மாதிரி ஒரு சாமி வந்து இருக்கார். அவர்கிட்ட எல்லா விவரமே சொல்லி வச்சுருக்காங்க. வைரமுத்தும் சேர்த்து வண்டியில் வச்சு இங்கே இழுத்துட்டு போகிறாரு. யாரை? சங்கரை வச்சு இழுத்துட்டு போனோடனே சங்கர் திமிர்றாரு. எங்கே? அந்த கோயில் எல்லைக்கிட்ட போகும்போது திமிர்றாரு. வைரமுத்து தீட்டு போகிற ஒரு காரணத்தினால நல்லா கட்டுப்படுத்தி அணைச்சி எடுத்துகிட்டு போகக்கூடிய காரணத்தினால அவங்க பெற்றோர்களுக்கு பயம் இருந்தாலும் சரி, நம்ம தம்பி இருக்கான், நம்ம புள்ள இருக்கான், வைரமுத்து இருக்கான் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வந்து அப்படியே போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பயம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா வைரமுத்து அவ்வளோ கட்டுப்படுத்தி ஒரு வழியாக கோயிலுக்கு கூட்டு போன உடனேயுமே வந்து அந்த பெரிய சாமி பார்த்த உடனே சிரிச்சிட்டாரு. சிரித்து, யார் நீ? சொல்லு, உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது கம்முன்னு இருக்காப்புல சங்கர். உடனே வைரமுத்து வந்து சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டும்போது 2 பேரையும் பார்த்து அச்சப்பட்டு உடனடியாக சொல்லிருச்சு. கிட்டத்தட்ட வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இந்த சம்பவம் 2022 நடந்தாலுமே ஒரு 3 வருடத்துக்கு முன்பு காதல் தோல்வியினால் வந்து ஒரு வாலிபர் வீட்டில் மேலே கோச்சிக்கிட்டு சடைச்சிக்கிட்டு வெளியில் போய் அந்த இடத்துல யார்? நம்ம சங்கர் வந்து போய் அந்த பறிக்க போயிருந்தார் இல்லையா, அதலக்காய், அந்த பகுதிக்குள்ளே வந்து அவர் வந்து விஷம் அருந்தி இறந்துட்டார். அந்த மதுவில் வந்து விஷம் அருந்தி அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அப்போ அந்த தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால வந்து அவருடைய ஆன்மா அந்த பகுதியிலே தான் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம சங்கர் ஒரு வாலிபராங்காட்டி அந்த பகுதிக்கு போனதுனால அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு எப்படியாவது இந்த பையன் மூலியமாக நம்ம வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த பையனை பின்தொடர்ந்து வந்திருக்கு. வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த வைரமுத்தும் சரி, அந்த குருநாதர் அவரும் சரி கட்டுப்படுத்தி எவ்வளவோ கட்டுப்படுத்தி ஒரு வழியாக அந்த பையனின் ஆன்மா வந்து விரட்டி அடிக்காங்க. இந்த வைரமுத்தும் வந்து அதற்கு பேருதவியாக இருந்திருக்காரு. வைரமுத்து வந்து எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காரு. இனி என் குடும்பத்து பக்கம் நீ வரவே கூடாது, வந்தால் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவரும் எச்சரிக்கைப்படுத்தி அனுப்பியிருக்காரு. மிரண்டு போன அந்த ஆன்மாவுக்கு வேறு வழியே கிடையாது. பதறி போய் தான், ஆனால் போகும்போது சொல்லிட்டு தான் போயிருக்குங்க. என்னுடைய பகுதிக்கு உன் புள்ள வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இனிமேல் வரவே மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது கதறி அடித்து தான் அந்த ஆன்மா போயிருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் சரி, குடும்பத்திற்காக உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம பையன் யார் சங்கருங்கிற அந்த ஒரு வாலிபர் போயிருந்தாலும் கூட அவர் போகக்கூடாத இடத்திற்கு போன ஒரு காரணத்தினால தாங்க இதுபோல் சம்பவங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஆன்மீக ஆற்றல் பொருந்திய ஒரு பையன் இருந்த ஒரு காரணத்தினால உடனடியாக வந்து இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டறிஞ்சு வந்து இந்த தீர்வு வந்து உடனடியாக அதுக்கான தீர்வை வந்து எடுத்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி சங்கர் வந்து நல்லா இருக்காருங்க. ஆனால் இது வந்து ஒரு சில விவரம் தெரியாத ஒரு ஃபேமிலியாக குடும்பமாக இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்த ஆன்மா வந்து 2 பேர் சேர்ந்து கட்டுப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அவர் சொல்லும்போது நமக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப போராடி தான் விரட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நமது வீடியோ பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு போகக்கூடிய இடங்களுக்கு போனால் சரி தாங்க. எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுங்கிறது வந்து தெரிஞ்சு போனால் நல்லாயிருக்கும்னு இந்த காணொலி வாயிலாக இந்த வீடியோ வாயிலாக நம்ம சொல்லிக்கிறோங்க. மேலும் தொடர்ச்சியாக நமது நண்பர்கள் அனைவருமே, நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து வளர்வதற்கு வந்து இது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்குங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோம். மேலும் நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.